மைக்கால கேளுடா, என்னடா கேட்குறான் பைத்தியமாடா, இந்தியன் டூ கொஸ்டினே கேட்குறானா அதை விட்டு. அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது ஒரு சில கேள்விகள், மிக சில கேள்விகள், ஒரு 3 to 4 questions from the press, இந்தியன் 2 பத்தி மட்டும் கேட்கலாம். The mic will be passed on to you. And இந்தியன் 2 இப்படி ஒரு அருமையான ஒரு படைப்பு, இதை பத்தி மட்டும் கேள்விகளை வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். Congrats, the trailer was so good. எல்லாரும் நல்லா பண்ணிருந்தாங்க. I have a question there. படம் வந்து கமல் சார் சொல்லியிருக்கார் பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வருது வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன். இஸ் தேர் எனிதிங் டு சே வித் தட் திங்? நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி, இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸு மற்ற காரையும் காமிச்சிருக்கோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம் கமல் சார். கமல் சார், 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார், 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் 2 வருது. அப்போ இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா, வேற யாருமா, என்ன நினைக்கிங்க? சார், முக்கியமான ஆட்களை விட்டீங்க. நாமளும் தான். நாம் இல்லாமல் அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா அவங்க தனியா? நாமளும் தான். அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன். இனி நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. சார் இந்தியன் 2 வந்து ஜூலை 12 ரிலீஸு. இந்தியன் 3 எப்போ ரிலீஸு? இதனுடைய 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்கள் சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது அதை தயவு செய்து இப்போ அதை பேச வேணாம். இந்தியன் 1 எடுக்கும்போது நான் இந்தியன் 2 சொன்ன போது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதறது. காலையில் 4 மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. இதை நீங்கள் பாருங்கள். இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். தேங்க்யூ தேவராஜ் சார். சங்கர் சார், இந்த இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப்ல பல இதில் பல விதமான கதைகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினச்சிக்கிவீங்க, சிரிச்சுக்குவீங்க? சரி, கமகேன். அதாவது பல யூடியூப் சேனலில் இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதானே ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை பார்ப்பீங்களா? இல்லை, உண்மையிலே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. வந்து பார்க்கட்டும். பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, பொருந்தலைன்னா வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். சார் மைக் வாங்கிக்கிறீங்களா? அனிருத் ப்ரோ. சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ். இந்தியன் 1ல சுகன்யா மேடம் வராங்க, அதே வயசான கெட்டப்பில். ஸோ சாரா இருக்காங்க, அவர் ஃபாரின் போயிடுறாரு. மேடம் என்னன்னாங்கன்னு தெரில. இந்தியன் 2ல சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் இந்த இந்தியன் 2ல அவசியப்படலை. அனிருத் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ டேக் த மைக் சார் ப்ளீஸ். தேங்க்யூ. ஈகிள் இஸ் கமிங்னு ஒரு கான்செர்ட், ஹுக்கும்னு ஒரு கான்செர்ட். இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்ட, இந்த படத்துக்கு அப்புறம் கதரல்ஸ்னு ஒரு கான்செர்ட் பண்ணிடலாமா ப்ரோ? கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த 3 minutes 2 minutes 4 minutes சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு 5 minutes லாங் சாங் நீலோர் போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷனில் எப்படி ஹேப்பன் ஆச்சு? அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்க்தாக சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே பண்ணது கிடையாது. பட் இது சாரோட உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிட்டிங்கில் நிறையா டியூன்ஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அது நல்லா இருக்கேன்னு அப்படியே வச்சு இன்னும் லாங்கராக இருந்தது. ஆக்சுவலி கொஞ்சம் எடிட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு கொஸ்டின் சங்கர் சார். தேங்க்யூ. இன்னும் ஒரு 2 क्वेश्चंस தான். சோ அடுத்து யாராவது எல்லா மாநில ஊழலை பத்தி பேசுன்னு சொன்னீங்க, எல்லா மாநிலத்துக்கும் கதை விரியுதுன்னு சொன்னீங்க. குஜராத்ல இருந்து என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? படம் பாருங்க. சூப்பர். சங்கர் சார் சார் இங்கே சார் லெஃப்டில் சார். உங்களுக்கு என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் மீடியா தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு ஆடியோ லஞ்சில் கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல், தண்ணி கூட கொடுக்காம, கேட்டேன்னு பிஆர்ஓ கூட வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? சார் ஒன்று மேடம் இல்லை அது புரியுது சார். தான் கேட்குறோம். இல்ல அது புரியுது சார். எல்லாருமே வந்து ஒரு டீமா நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு. ஒரு நல்ல படைப்பை கொண்டு போய் சேரணும் மேடம்.
சார் அதுக்கு தான் சார் அது புரியுது, இருந்தாலும் இந்தியன் 2க்கு மட்டும் அந்த திரைப்படத்தை மட்டும் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத பேசணும். தேங்க்யூ, நன்றி நன்றி. அண்ட் தட் வாஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வித் த டீம். வைத்திய மேடம் இந்தியன் 2 கொஸ்டினே கேட்கறானா அதை விட்டு அது நீ லைட்டா பத்தி கேட்கறா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொன்னேன் நான். ஸோ லைக்கால கேட்கறா என்னடா கேட்கறா வைத்திய மேடம் இந்தியன் 2 கொஸ்டினே கேட்கறானா அதை விட்டு அது நீ லைட்டா பத்தி கேட்கறா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொன்னேன் நான். லைக்கால கேட்கறா என்னடா கேட்கறா வைத்திய மேடம் இந்தியன் 2 கொஸ்டினே கேட்கறானா அதை விட்டு அது நீ லைட்டா பத்தி கேட்கறா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொன்னேன் நான். ஆஸ் அன் ஆக்டர் அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து உங்களுக்கு இது இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பேசும்போதே வந்து தெரியுது. அண்ட் வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அதே மாதிரி ஒரு என்னத்தோட வி ஹாவ் 3 other special people. ரிஷி, வி வெல்கம் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். அண்ட் ஜெகன் அவர்கள், அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஓகே. அண்ட் பாபி சிம்மா அவர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் டெஃபினட்டாக வந்து நம்புகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட பேச வரப்போறாரு நம்ம தமிழகத்தின் செல்லக்குட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திட்டாரு. எல்லாமே தொட்டதெல்லாம் தங்கம் அப்படிங்கிறத தாண்டி ஃபுல் பிளாஸ்ட் தான், மியூசிக் பாம் அப்படின்னு தான் சொல்லணும். எங்களோட ராக் ஸ்டார் அனிருத் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போது இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் அண்ட் இந்த விஷுவலில் பார்க்கும் போது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலாம்னா, தேசே பழைய மேட்ரு தான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்மளது ரொம்ப சின்ன கெரியர் தான், 10-12 இயர்ஸ். இந்த 12 இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் ஷங்கர் சார், ஃப்ரம் கமல் சார், எவ்ரி ஃப்ரேம், எவ்ரிபடி ஹூஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம், ரவி சார், சிட், பாபி ப்ரோ, ஜகன் ப்ரோ, குணால் சவுண்ட் அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே கொண்டு சேர்த்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட்டுக்கு தேங்க்ஸ். அண்ட் யா, சித்தார்த் சொன்ன மாதிரி ஜூலை 12th கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புகிறோம். The hard work by the legends will not fail for sure. It's going to be a sure shot blast. So thank you.